இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீர்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? கர்த்தர் கிருபையாக ஒரு புதிய நாளை கூட்டி கொடுத்துருக்கிறார். குடும்ப துதியான கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவனுடைய அளவற்ற பிரசன்னம் காணப்பட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான மதியான வேலைக்கு நன்றி. இந்த குடும்ப துதி அதனை ஆசீர்வதிப்பீராக. பாடப்புற பாடல், ஆராதனை, செய்தி, ஜெபம் அத்தனையும் ஆசீர்வதித்தார். அளவற்ற பிரசன்னம் காணப்பட்டும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஒரு பழைய பாடல் பாடுவோம். எந்த நாவில் புது பாட்டு என்று பாடல் எல்லாம் கைத்தட்டி பாடி தேவனுமே. இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நாவே புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த ஒரு சூழ்ந்து கொள்ளையில் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மாட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவு புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவு புது பாட்டு. தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை செல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை செல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். உலக பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். இந்த நாவு புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவு புது பாட்டு
கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். நம்ம டாக்டர் ஐசர் ஆராதனை நடத்தும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, இன்றைக்கி தேதி 25 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, உபவாச நாள். காலையிலேருந்து உபவாசம் வந்து ஜெபித்து ஆயத்தப்பட்டிருக்கிறோம். நேற்று இரவெல்லாம் நல்லா ஜெபித்திருக்கிறோம். இன்றைக்கி உபவாசத்தின் நாள், அற்புதத்தின் நாள், அற்புத இரவு கொண்டாடுகிற நாள். 25ஆம் தேதி 24 நாட்கள் தேவன் நம்மை நடத்தினார். ஆகஸ்ட் மாதம் 24 நாட்கள் தேவன் நம்மை நடத்தினார், நன்மை செய்தார், தீமை அணுகாமல் பாதுகாத்தார், சத்துருஷ்டத்திற்கு இடம் கொடாமல் இருந்தார், சத்துருஷ்டத்துக்கு ஒப்பு கொடாமல் இருந்தார், சத்துரு ஜெயங்குலோபை தடுத்து நிறுத்தினார், நமக்குறமாக வந்த ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணார், நமக்குறமாக எய்த அம்புகளை ஒடித்து போட்டார், வில்லை ஒடித்து போட்டார், ஈட்டியை முறித்து போட்டார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரித்தார். நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து பாதுகாத்து நன்மை செய்து ஜெயம் கொடுத்து போஷித்து பராமரித்து விடுதலை கொடுத்து ஆசீர்வாதம் செய்த எல்லா அன்பிற்காக நினைத்து எல்லாரும் வாயிலை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க எல்லாரும், ஸ்தோத்திரம். வாயை திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, நீங்கள் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்காக நன்றி, ஜெயத்துக்கு நன்றி, வெற்றிக்கு நன்றி, கோடா கோடி நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீங்கள் செய்த நன்மைகளால் மறக்க முடியல ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த ஊரடங்கு காலத்திலும் எங்களை நடத்தினரே. 6 மாசம் ஊரடங்கு, கர்த்தர் கூட இருந்தீரே, ஜெயம் கொடுத்தீரே. உம்மை துதிக்கிறேன், நன்றியால் பாடிடுவேன். நல்லவர் இயேசு நன்மைகளை செய்த நல்லவரே நான் பாடுவேன். சந்தோஷமாய் கை தட்டி இந்த உபவாசாலை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். நன்றியால் நல்லவர் இயேசு, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நன்மைகளை நினைத்து நன்றியால் பாடிடுவோம். Thank you Lord, thank you Lord, நன்றியால் thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை, மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய கிருபை அப்பா. மாநில தோற்கின்றாரே சுவிசேஷ ஒளியா, சுவிசேஷ ஒளியா. நல்லவரே சு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. இந்த மாதம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணினார், நான் உங்களுக்கு இறங்குவேன், நான் உங்களுக்கு இறங்கி நல் வார்த்தை நிறைவேற்றி வர்த்திக்க பண்ணி ரட்சிப்பை நான் கட்டளையிட்டு முளைக்க பண்ணி சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் 24 நாட்கள் நமக்கு இறங்கினார். நீங்கள் நின்று கொண்டு என் ரட்சிப்பை காண்பீர்கள் என்று சொன்ன கர்த்தர் தம்முடைய பெரிய ரட்சிப்பு, திருப்திப்படுத்த ரட்சிப்பு, கலிகூரத்துக்கு ரட்சிப்பை ஆண்டவர் காண்பித்து 24 நாட்கள் நம்மை நடத்தினார். ஆண்டவர் செய்த நல்வார்த்தை நிறைவேற்றி தேவன் கூட இருந்தபடியால், கிருபையை விலகினபடியால் எல்லாரும் அவனுக்கு நன்றி சொல்லுவோம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதை உணர்ந்து காலிலிருந்து இந்த பாட்டை என் உள்ளத்தில் கத்த வச்சுட்டு, தம் கிருபை பெரிதல்லோ. அவருடைய கிருபை தான், நம்மளால ஒன்றும் முடியாது, நம் நிற்பதும் நிர்மூலமாக கர்த்தருடைய கிருபையே. தம் கிருபை பெரிதல்ல. சந்தோஷமாய் பாடி கர்த்தரை மையப்படுத்தும். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. கொரோனா வைரஸ் தாக்காமல் இம்மட்டும் காத்ததுவே. கிருபை இன்னும் தேவைப்பா. கிருபை எல்லாரும் பாடுமா சேர்ந்து லைவ்ல வாட்ச் பண்ண எல்லா தேவ பிள்ளைகள் ஊழியர்கள் எல்லாரும் ஏமே என் கூட சேர்ந்து நம்ம விசுவாசிகள் பங்குதாரர்கள் என் கூட சேர்ந்து பாடுங்க. தாருமே நிர்மூலமாகாததோ நிற்பதுமே, நிற்பதுமே கிருபை, நிற்பதுமே கிருபை. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. வாழ்நாள் எல்லாம் நீ
ஈசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன் ஈசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன் காத்து கொள்ள கிருபை தாருமே காத்துக் கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனே மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனேலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. காத்து கொள்ள கிருபை தாருமே போதுமே போதுமேவும் கிருபை தாருமே சகல துதி கன மகிமை ஒருவருக்கு ஏறெடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தர் ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தில் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமசில பூமியிலே செய்யப்படுவதாக எங்களுக்கு தாரும். கடகாண்டின் பண்டு பாவம் சோதனை தீர்மானித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லை மகிமை என்று உம்முடையவைகளே. ஆமென் ஆமென். அன்பானவர்களே, நாம் இன்னைக்கு தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு நற்செய்தி. மார்ச் 25 ஆரம்பித்த இந்த ஊரடங்கு நிமித்தம் ஆரம்பித்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனை இன்று ஆகஸ்ட் 25 நிறைவு செய்கிறோம். நல்லா ஜபம் பண்ணினோம். நானும் என்ன சொல்கிறோம், நல்லா ஜபம் பண்ணி தீர்மானித்து மார்ச் 25 ஆரம்பித்தோம். நீங்கள் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா மார்ச் 25 ஆரம்பித்தோம். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் கிட்டத்தட்ட 5 மாத காலம் தொடர்ந்து 12 to 12:30 பண்ணினோம். இன்றைக்கி 25. இன்றோடு நாங்கள் இதை நிறைவு செய்கிறோம். கர்த்தர் சித்தமானால் ஜெபம் பண்ணி வாரத்துக்கு ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் ஜெபம் பண்ணி இன்னும் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக சர்ச்சிலேருந்தே டைரக்ட் லைவாக நேரலையாக நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். இன்றோடு இந்த குடும்ப ஆசை நிறைவு. நாலுலேருந்து வராது. நாலுலேருந்து தேற்று வார்த்தை காலைல பார்க்கலாம். வாரத்து 4 நிகழ்ச்சி, சண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, சாட்டர்டே. மறந்தால் இன்றைக்கி நிறைவு நடக்கிறபடியால் தேசத்துக்காக நம்முடைய ஸ்தாபன தலைவர் பிஷப் டாக்டர் நித்ரா ஐயா அவர்கள் தேசத்துக்காக ஜெபித்து இன்றைய குடும்ப ஆசீர்வாதம் நிறைவு செய்ய, அதை தொடர்ந்து அவரே செய்தி கொடுத்து ஆசீர்வாதம் கூறி குடும்ப ஆசை நிறைவு வருவதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான மதியான வேலைக்கு நன்றி. இந்தியாவுக்காக நாங்கள் எல்லாம் குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிறோம். இந்தியாவிற்கு இருள் இருக்கிறீர்கள் விலகுவதாக, இந்தியாவிற்கு சாபத்து வல்லமைகள் ஒழிவதாக, இந்தியாவில் கோபப்படுத்துகிற வல்லமைகள் நீக்கப்படுவதாக, விபச்சாரம், வேசித்தனம், குடிவெறியின் ஆவிகள் இயேசுவின் நாம தேசத்தில் விலகுவதாக, இந்தியாவுக்கு சேமத்தை தாரும், செழிப்பை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்தியாவை ஆளுகை செய்ய பிரதம மந்திரி, எல்லா மாநில முதலமைச்சர்கள், எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா துறைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அங்கெல்லாம் நம்முடைய ஆளுகை காணப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேசத்தில் சமாதானத்தை தாரும், எல்லைகளுக்கு பதட்டங்கள் நீங்கட்டும். சைனா பாகிஸ்தான் பார்டரில் பாதுகாப்பு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தவரை எல்லா திருச்சபை எழுப்புதல் வரட்டும். எல்லா ஊழியர் வல்லமையாக பயன்படுத்தபடியாக ஜெபிக்கிறேன். எல்லா சினிமா தேட்டரும் மூடப்படுவதாக, ஒயின் ஷாப்லாம் மூடப்படுவதாக, விபச்சார விடுதலாம் மூடப்படுவதாக, ஒரு பெரிய எழுப்புதல் தேச கட்டளிடபடியாக ஜெபிக்கிறேன். சீக்கிரமாக எல்லா ஆலயங்களையும் திறக்கப்பட அற்புதம் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதியும். படிக்கிற தம்பிமா தங்கச்சி எல்லாம் ஆசீர்வதியும். கடலோர மக்கள், தெருவாழ் மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிப்பாங்க. மாற்றத்தை தாரும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாம் தற்சபையும் பரவிட கொரோனா கிருமி இயேசுவின் நாமத்தை தேசத்து விலகுவதாய், கொரோனா ஃப்ரீ என்று அறிவிக்கத்தக்க அனுக்கிரக செய்யபடியாச்சு. கொரோனாவில் பாதிக்கப்பட்ட பிள்ளை தொட்டு சுகமாக்கும், தனிமைப்படுத்தப்படி ஆறுதல்படுத்தும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இந்த குடும்ப துதி ஆராதனை இன்றோடு நிறைவு செய்ய சில காரணங்கள்.
என்னுடைய பிள்ளைகள் தான் இதையெல்லாம் பண்ணி கொடுத்தார்கள். நாளைக்கிலேருந்து ஜேபஸ்க்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுது. ஜெருஷாக்கு ஏற்கனவே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜூடுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னுடைய மகன் முகில்ராஜ் அவர்களும் டிபார்ட்மெண்ட்டுக்கு மறுபடியும் வாரத்தில் 2 நாள் போகணுன்னு சொல்கிறாப்புல. ரமேஷ் ஆல்வேஸ் வேலை, ஆகவே யாருமே செய்ய முடியாது. யோசித்து ஆரம்பித்து 5 மாதம் முடிகிறபடியால் ஜபம் பண்ணி இதை நிறுத்துகிறோம். வரும் நாட்களிலே வார நாட்களே புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை மாதிரி ஏதாவது வாரத்தில் 1 நாள் மாலையிலே ஆலயத்திலிருந்து நேரடியாக 7 மணிக்கு குடும்பத்தின் ஆசீர்வாதத்தக்க வாக்குத்தத்த செய்தி கொடுத்து, ஒரு வாரம் நான் பேசுனா ஒரு வாரம் தம்பி பேசுவார். மாறி மாறி பேசி ஜபம் பண்ணி குடும்ப துதி ஆராதனை ஆரம்பிக்க போகிறோம். அது ஆலயத்திலிருந்து நேரடியாக பண்ணுவோம். இப்போ செவ்வாய்க்கிழமை பண்ணுறோம், புதன்கிழமை பண்ணுறோம், சனிக்கிழமை பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறோம். வியாழன் இல்லை திங்கள் ஏதாவது ஒரு நாள் ஜபம் பண்ணி செலக்ட் பண்ணி மாலையில் கொண்டு வர தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு முக்கிய அறிவிப்பு, இதுவரைக்கும் பாஸ்டர் நான் டைரியில் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன், நல்லா கவனிங்க சொல்கிறத. இனிமேல் நீங்கள் காப்பி பண்ணி யூடியூப்பில் பார்த்து எடுத்து பக்கத்து வீட்டுக்கு கேட்டு வச்சு அது கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது நான் ஒழுங்காக டைரி எழுதுனேன் அப்படி சொன்ன பிள்ளைகள் யாராவது இருப்பீங்கன்னு சொன்னால் 5 மாதம் எழுதின A4 ஷீட்டில் எழுதி, டைப்பிங்கு டிசைனிங்லாம் பண்ணக்கூடாது. A4 ஷீட்டில் உங்கள் கைப்பட எழுதி நீங்கள் 1 வாரம் டைம் கொடுக்குறேன். 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எழுதி எங்களுக்கு ஃபோன் பண்ணினா நான் உதவி பாஸ்டர் ராஜாவை அனுப்பி பெற்றுக்கொள்வேன். உங்கள் பெயர்களை 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்தனை அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்காக ப்ளஸ் பண்ணி நானே தப்பிச்சோம் உங்களுக்கு ஒரு பரிசு ஆயத்தப்படுத்திக்கிறோம். அதை உங்கள் வீடுகளுக்கு கொடுத்து அனுப்புவோம். நன்றாக கவனிங்கள், ஆலய வழிபாடு இல்லை. ஆகவே பாஸ்டர் 5 மாதமும் ஒழுக்கமாக நான் துதியாரனை கலந்துக்கிட்டேன், டைரி எடுத்து எழுதின கத்த சாட்சின்னு சொன்னோம். A4 ஷீட் எழுதி அனுப்பும்போது ஃபோட்டோ செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். நீங்கள் பக்கத்து வீட்டில் காப்பி பண்ணி எடுத்துக்கிறது. ஆனால் உங்கள் டைரியில் செல்ஃபோன் ஸ்டார்டிங் டேட்டு என் டேட்டும் நீங்கள் காப்பி பண்ணி அனுப்ப வேண்டும். நான் எல்லாத்தையும் செக் பண்ணி நானும் தம்பி சேர்ந்து முதலாவது உங்களுக்காக ஜபம் பண்ணுவோம். 5 மாதம் நீங்கள் எழுதுனீங்களே அது கட்டாய பலன் உண்டு. 5 மாதம் அக்கா எழுதாமையே பொண்ணு எழுதி எழுதிட்டு போறீங்க, உங்களுக்கு தான்க்கா அவங்க எழுதிடணும். கைப்பட டைரியில் எழுதி அதை எனக்கு A4 ஷீட்டில் எழுதி கொடுத்து நானும் தம்பி ஃபஸ்ட்டு 2 பேரும் சேர்த்து ஜபம் பண்ணுவோம். செப்டம்பர் 1ஆம் தேதி காலையிலே உங்கள் பெயர்களை அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்காக முதலாவது ஜபம் பண்ணுவோம். ஜபம் தான் முதல் பரிசு. 2வது அதை பாஸ்டர் ராஜா பெற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் அவர்களுக்காக ஒரு பரிசுகளை வீடுகளே கொடுத்து அனுப்புவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பாஸ்டர் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படி சொன்னீங்கன்னா 31ஆம் தேதிக்குள்ளாக உங்களுக்கு 1 வீக் டைம் இருக்குது. பகலில் ரெடி பண்ணால் பாஸ்டர் ராஜா கலெக்ட் பண்ணுவார். அதை நான் ஆஃபீஸில் ஃபைல் பண்ணி வைப்போம். எல்லாத்துக்கும் பலன் உண்டு. நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் ஒவ்வொரு பலனுக்கும் பலன் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு மகிழ்ச்சிகரமான செய்தி, ஜீசஸ் கம்ஃபோர்ட்ஸ் யூ என்ற ஒரு ஆப் உருவாக்கி இருக்கிறோம். செப்டம்பர் 1ஆம் தேதி அதை ரிலீஸ் பண்ணி டெடிகேட் பண்ணுறோம். கம்ஃபோர்ட்ஸ் யூ என்ற ஆப் உங்கள் ஃபோனில் நீங்கள் அந்த ஆப் இறக்கி கொள்ளலாம். எல்லா நிகழ்ச்சியும் ஆன்லைனில் அது வரும். டிவி மாதிரி அது பல ஆயிரங்கள் செலவு செய்து அதை ஒழுங்கு செய்திருக்கிறோம். நானும் தப்பி ஜெபிக்கும் போது இனி வர கடைசி நாட்களிலே பஞ்ச நாட்களிலே இனி ஜனங்கள் எப்படியாவது மீடியா ஊழியம் தான் பிடிக்க வேண்டும். உலகம் முழுவதும் ஒரு பெரிய எழுப்புதல் சந்திக்க போகிறோம். ஆகவே இயேசு உன்னதத்தினுடைய எழுப்புதலுக்கு அடித்தளமாக டிவி மினிஸ்ட்ரி மாதிரி தான் இது. கம்ஃபோர்ட்ஸ் யூ என்ற நேமில் ஒரு ஆப் உருவாக்கி கொண்டு 1 வீக்கில் ரெடி பண்ணி பல ஆயிரம் பல லட்சங்கள் செலவு செய்கிறோம். 1ஆம் தேதி அதை ரிலீஸ் பண்ணுறோம். உங்கள் மொபைலில் ஆண்ட்ராய்டு மொபைலும் கொண்டு வரலாம், ஐஃபோன் மொபைலும் கொண்டு 2 மொபைலும் அதை நீங்கள் அந்த ஆப்பை நீங்கள் இறக்கிக்கிட்டு சொன்னால் எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் கம்ஃபோர்ட் யூடியூப்பில் வரா மாதிரி ஃபேஸ்புக்கில் வரா மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். From today, within 1 week, we are creating a app for Jesus Comforts You Ministry, naming it Comforts You. You please kindly download it in your mobile phones. It may be Android. You can download it from Play Store in Androids, and for iOS, you can download it from App Store. And you just save that app, and you can watch all our live programs, all our telecast, post telecast, pre-telecast, everything you can watch in that. From September 1st, we are going to dedicate it, and we are going to open the app. நாங்கள் வெளிப்படுகிற எல்லா சிடிகள் பாடல்கள் எல்லாம் அந்த ஆப்பில் வந்துடும். Every songs which have dedicated till now, which have released till now, it will be uploaded in that app. Whatever you want to see through Jesus Comforts You Ministry, you can use that Comforts You app for that. அந்த ஆப்புக்கு பொறுப்பாக டாக்டர் முகில்ராஜும் ஜூடியும் ஜேபஸையும் ரமேஷ் 4 பேரையும் அந்த ஆப்புக்கு பொறுப்பாக நியமித்திருக்கிறேன். I have kept in charges for that app Dr. T. Mukilraj, Jude Adishyaraj, Jebas Nityaraj and Pastor Ramesh. 4 பேரும் அதை பராமரித்து அந்த காரியங்களை ஒழுங்கு எடுக்கிறார்கள். All the 4 will take care of the things and they'll discipline
in the things in that. இனி வரும் நாட்கள் நம் டிவி ஊழியம் ஆரம்பித்தால் கம்ஃபர்ட் யூ என்ற பெயரில் டிவி அப்படியே ஆரம்பிப்போம். In the upcoming days, if we open a TV channel, we can open it in the name of Comforts You. எழுப்புதல் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். We are praying for the revival. எழுப்புதல்னா இதுதான் எழுப்புதல். This is called as நாம் revival. ஒரு வசனம் சொன்னா ஒரே டைம்ல நம்ம ஆப்பை உலகம் முழுவதும் திறந்து If we பார்ப்பார்கள். tell one word of God at a time, all through the world they'll see that through this app. கர்த்தருக்கு சித்தமானா வருகிற செப்டம்பர்ல இருந்து யூடியூப்ல ஃபேஸ்புக்ல அந்த ஆப்லயும் நம்ம நிகழ்ச்சிகள் நேரடியாக ஒளிபரப்பாகும். If it is God's will, from September 1st all the programs from our church will be telecasted in live. அது கர்த்தர் கிருபையா நமக்கு திறந்த ஒரு வழி. That is a way which God opened gracefully. மேகசின்ல அந்த நிகழ்ச்சியை பற்றி நான் பேசி இருக்கிறேன். I have spoke about that program in magazine. மறுபடியும் சொல்றேன், பெயர் வந்து கம்ஃபர்ட்ஸ் யூ என்ற பெயர். I am telling it again, its name is Comforts You. தயவுசெய்து நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். Introduce to your friends. எல்லா போன்ல நம்ம ஆப் இறக்க வேண்டும். I want everyone to download this app and share this to your friends. நம்முடைய விசுவாசிகள் நண்பர்கள் எல்லாருக்கும் இது ஒரு அறிவிப்பு. It is an important announcement for our believers, our friends, our relatives, everyone. அதை செப்டம்பர் 1ஆம் தேதி டெடிகேட் பண்ணுகிறோம். We are dedicating it on September 1st. கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை ஒரு பெரிய வழி, பெரிய வாசல். It is a great way and great door which has God kept us for our ministry. நீங்க உங்க மொபைல்ல அந்த ஆப் இறக்கிட்டீங்கன்னா உங்க டிவில கனெக்ஷன் கொடுத்து டிவில நேரடியாக டிவி மாதிரி பார்க்கலாம். After downloading that app in your mobile phones, if you give connection to your televisions, then you can watch it in televisions also. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு மேகசின்ல ஒரு ஊழியர் இப்படி ஆப் இறக்கிற பார்த்தபோது நான் தேவசபத்தில் ஜெபம் பண்ணினேன். I saw this about this app last before week in a magazine, and I prayed in the presence of the Lord. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வழி தரவும் ஜெபம் பண்ணனும். I prayed to God saying that, oh Lord, if it is your will, please open a way. ஜெபம் பண்ணனும். Me and my brother joined together and we prayed. கர்த்தர் வழி தரதிருக்கிறார். God has opened the way. இது பெரிய வாசல். It is a great door. இதற்காக நீங்க முதலாவது ஜெபம் பண்ண வேண்டும். For this I want everyone to first pray. மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். And secondly, I want everyone to introduce this. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஒவ்வொரு புதன்கிழமையும் பரிசுத்த ஆவியின் தலைப்பிலே கடைசி கால சிந்தனை நிகழ்ச்சி நடத்தி வந்தோம். Every Wednesday we followed the thoughts on hen days about Holy Spirit. இந்த வெனஸ்டே நாளையிலிருந்து நிகழ்ச்சி தலைப்பை மாற்றுகிறோம். From tomorrow we are changing the topic. அந்த பரிசுத்த ஆவியின் தலைப்புக்கு பதிலாக வார்த்தை என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை வழங்கப் போகிறார்கள். Instead of Holy Spirit, the sermon is going to be shared on the topic the word. ஏன் வார்த்தை என்று சொன்னால் Why that is the word? கடைசி கால சிந்தனை என்ற தலைப்பா இருக்கிறபடியால் it is the thoughts on hen days. கடைசி காலத்திலே வசன பஞ்சம் ஏற்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The Bible says that there will be a famine of word in last days. இவ வசனத்தை பத்தி யாரும் போதிக்கிறது கிடையாது. Nowadays no one is preaching about the word. வசனத்தை பகுத்து சொல்லுவது கிடையாது. They are not sharing the word. எல்லா அற்புதம் அடையாள ஆசீர்வாதம் ஆராதனை குதிக்கிறது அட்டகாசம் இதுதான் விளைவித்து கொடுக்கிறது. Nowadays these people are doing worshiping, praying and all those stuffs, dancing, jumping here and there. They are doing only those stuffs. So எனக்கு சொல்றது பெரிய பாரம். So me and my brother have a great burden about it. குழுமாய் அமர்ந்து யோசித்து ஜெபம் பண்ணி அந்த கடைசி கால சிந்தனையில் இப்படி தலைப்பு வார்த்தை என்று கொடுக்கும் டாக்டர் முகில் அவர்கள் தேவத்து காத்திருந்து அந்த வார்த்தை தற்பை தொடர்ச்சியா பேசுவார்கள். So we have sat and we have discussed and have brought the topic as the word. Dr. Mukhil Raj will bring the God's sermon in that topic tomorrow. நாளை மாலை அது வரும். Tomorrow evening it will be telecasted. இன்றைக்கு மாலையிலும் நம்முடைய நிகழ்ச்சி அற்புத இரவு 7 மணிக்கு வரும். Today evening there will be miracle night. அதை தவறாமல் காரணம் அன்பாய் I கேட்டுக்கொள்கிறேன். want everyone to see that without faith. தேவ சபையில் காலையில் ஜெபம் பண்ணும்போது When I was waiting in the presence of the Lord in the கர்த்தர் morning, அருமையான வசனத்தை God காண்பித்தார். showed me a beautiful verse. சங்கீதங்களின் Book of புத்தகம் Psalm, 40ஆம் அதிகாரம் chapter 40. முதல் வசனத்தின் முதல் வரியை வாசிக்க கேட்போம். Verses 1, the first line. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். I waited patiently for the Lord. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். I waited patiently for the தேவ Lord. பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்காக கர்த்தரிடத்தில் பொறுமையா காத்திருக்க வேண்டும். We, God's child, must wait in the presence of the Lord patiently to get the blessings from the Lord. அவசரப்பட்டு எதுவும் செயல்படக்கூடாது. You should not get hurried up and do something. அவசரப்பட்டு எதுவும் யோசிக்க கூடாது. You should not
think in a hurry mind. அவசரப்பட்டு முடிவெடுக்க You கூடாது. should not take decisions very hurriedly. பொறுமையா நிதானமாய் செயல்படுறது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். When you sit patiently, be still, and when you think and you work, then you'll get the blessing. நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். For example, I'll tell you என் பையன் something. கீபோர்டு வாசிச்சுட்டு இருந்தான். My son is playing the keyboard. சின்ன வயசு 7ஆம் கிளாஸ் வந்து போடுவாப்ல. From 7th standard he's playing keyboard. முதல்ல வந்து 14000 ரூபாய் கீபோர்டு தான் வாங்கி கொடுத்தோம். Firstly we bought him 14,000 keyboard. அதுக்கு அப்புறம் 40000 ரூபாய் கீபோர்டு. After that we bought him 40,000 அப்புறம் இது keyboard. வந்து 1 லட்சம் ரூபாய் கீபோர்டு. Now it's 1 lakh. இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு 5 லட்சம் வாங்கலாம். After 2 to 3 years we'll get 5 lakhs. எடுத்த பிறகு 5 லட்சம் வாங்கி வச்சு கீபோர்டு மேல ஏறி உட்கார முடியாது. In the starting itself you can't buy him 5 lakhs keyboard and sit upon that. அது வந்து ஆசீர்வாதத்துக்கு நடத்துதல் கிடையாது. That is not the guidance for blessings. நாங்க Facebook மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சோம். We have started Facebook ministry. முதல்ல Facebook, Firstly அப்புறம் Facebook, YouTube, then YouTube. இப்ப ஆப் இறக்கிருக்கோம். Now we have downloaded அப்புறம் the ஒரு app. 3 இயர்க்கு டிவி ஸ்டார்ட் பண்ணலாம். After 2 to 3 years we'll start the television கொஞ்சம் channel. கொஞ்சமா தான் பொறுமையா தான் போணும். Patiently you should move on. அவசரப்பட்டு எதுவும் செஞ்சா You should not hurry up and do anything. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. You'll never receive the இன்னைக்கு blessing. ஆண்டவர் திட்டமா பேசுகிறார். Today God is speaking to you clearly. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். Wait patiently for the Lord. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. பாஸ்டர் நீங்க சொல்றது கரெக்ட்னா ஒரு ஆமென் போடுங்க பார்க்கலாம். If you are saying, agreeing that dear pastor whatever you are saying is correct, put amen. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. So முதல் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் தேவப்பிள்ளை பாஸ்டர் பொறுமையா இருக்க சொல்லு. So firstly what God told me, tell to my people of God, say them to say patiently. ஜெபம் பண்ணுங்கள். Pray. காத்திருங்கள். Wait. அமைதியா இருங்கள். Be still. பொறுமை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். Patience will bring great blessing. செய்தியின் தலைப்பு Today's sermon's topic, ஒரு தேவப்பிள்ளை பொறுமையுடன் காத்திருந்தால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். if a God's child waits patiently, what are the blessings ஒரு they'll மூன்று get? ஆசீர்வாதம் ரொம்ப சுருக்கமா சொல்லி ஜெபம் பண்ண I'm going to tell போறேன். 3 blessings very shortly and I'm going to மறுபடியும் pray. சொல்லுகிறேன், நான் சொன்னேன் நீங்க செய்தி எல்லாம் டெய்லி எழுதிருந்தா கலெக்ட் பண்ணி எழுதி கொடுக்கணும். செப்டம்பர் 1ஆம் தேதி உங்களுக்கு ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆயிடும். I'm telling you again, the whatever sermons I have spoke till now, if you have that, please write and send me before September 1st. From September 1st there'll be a blessing starting for you. முதலாவதாக Firstly, இரண்டாம் வசனம் படிங்க. இரண்டாம் வசனம். verses 2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி He lifted me out of the slimpy pit, out of the mud and mire. He set my feet on a rock and gave me a firm place to stand. இங்க மூன்று காரியம் சொல்லுகிறார். Here he is telling 3 முதலாவது things. தூக்கி எடுத்து, Firstly, he raised me out. இரண்டாவது நிலை நிறுத்தி, Secondly, he stood me. He made me மூன்றாவது to stand உறுதிப்படுத்தி. firm. Thirdly, he made me a standard. தூக்கி எடுக்கிறார், Firstly, he raises out. நிலை நிறுத்துகிறார், He makes them to stand. உறுதிப்படுத்துகிறார். He's making them firm. தூக்கி எடுக்கிறார், He's lifting them up. நிலை நிறுத்துகிறார், He's making them to stand. உறுதிப்படுத்துகிறார். Then he's making them இது firm. மூன்றையும் சேர்த்து ஒரே வழியில And சொல்லுகிறேன். combining everything and telling it in one line. பொறுமையா இருந்தா உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். When you stay patiently, calmly, then God will make your blessings firm. அந்த தூக்கி எடுத்தல், நிலைநிறுத்தல், உறுதிப்படுத்த சேர்த்து ஒரே வார்த்தை சொல்லுகிறேன். I am telling it all the 3 in the one line, taking you out and making you to stand and making you firm, saying in one line. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாத நன்மைகளை உறுதிப்படுத்துவார். God will make your blessings and goodness firm. நிலைப்படுத்துவார். He'll make you to stand it. உங்களை விட்டு பிடுங்க மாட்டார். He'll never take it away from தூக்கி you. எறிய மாட்டார். He'll not throw you out. நீங்க சவுல் ராஜா பாத்தீங்கன்னா If you see King Saul, அவசரப்பட்டு சில காரியங்களை செய்கிறார் ராஜ்யபாரத்திலே. he did some things impatiently. அந்த ராஜ்யபார ஆசீர்வாதத்தை பிடுங்கப்படுகிறது. In his life his ring was snatched away from him. ஆனா தாவீது வாழ்க்கையில வாசித்து பாத்தீங்கன்னா But when you read it in David's life, ரொம்ப பொறுமையா இருக்கிறான். he was very patient. 40 ஆண்டு ராஜ்யபாரம் உறுதிப்படுகிறது. His kingdom was standing firm for 40 years. அது பிறகு பிள்ளை அந்த ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துகிறார். After that his son comes and takes his place. நான் சொல்லுகிறேன், I am telling you, உங்கள் ஆசீர்வாதங்கள் உறுதிப்பட வேண்டும் சொன்னார். if you want your blessings to stand உங்கள் firm, ஆசீர்வாதம் நிலைப்பட வேண்டும் if you சொன்னார். want blessings to be standing, உங்கள் ஆசீர்வாதங்களை விட்டு எடுக்கப்படாமல் சொன்னார். if you don't want your blessings to be snatched away, பொறுமையா இருக்கு. I want you to be patient. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. ஒருத்தர் நீங்க பேசி பழகி நிக்கிறீங்க வச்சுங்க. When you're having a experience of talking to somebody, சில மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வருது வச்சுங்க. you're getting some உடனே misunderstandings. don't cut off the friendship. Immediately you should not cut off the எனக்கு வேணாம். relationship. I don't want. நான் என்னோட கட் பண்ணிக்கிறேன். From today I'll just cut off. தூக்கி போட்டுறாங்களே. I'll just throw them என் away. மைண்ட்ல இருந்து எடுத்துறேன். I'm taking them from my உன் மைண்ட்ல mind. இருந்து யாரும் எடுக்க முடியாது. No one can take it from your mind.
பொறுமையா நிதானித்து யோசித்து செயல்படு தம்பி. Stay patient, calm, still, and you work out for it. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. முதலாவது ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துவார். Firstly, God will make your blessings firm. இரண்டாவது 17 வசனம் வாசிங்க 17. Secondly, verses 17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். பைபிள்லாம் திறந்து பாக்குறீங்களான்னு தெரியல தம்பி. சர்ச்சுக்கு வந்தாலும் பைபிள் எடுத்துட்டு வர மாட்டேன். வீட்டில் பிறந்த எங்க பைபிள் எங்க செல்ஃப்ல தூங்குதுன்னு தெரியல. உங்க பைபிள்ல பெயின் சீப் இருக்குதா, லாட்டரி சீட் வச்சுக்கிறியா, ரூபா நோட்டு வச்சுக்கிறியா, இபி கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு வச்சிருக்கியான்னு தெரியல. பைபிள் திறந்து பாரு, படிக்கிறது. As for me, I am poor and needy, but the Lord takes thought for me. You are my help and my deliverer. Do not delay, oh my God. இங்க மூன்று காரியம் சொல்றாரு. Here he is telling three things. நினைவா இருக்கிறீர், He remembers us. துணையா இருக்கிறீர், He is a support for us. விடுவிக்கிறீர். He delivers நான் us. மனப்பாடம் பண்ணுங்க இந்த வசனத்தை. I have memorized it. நான் வந்து ஆண்டவருடைய சமத்தை சொல்ற தாழ்மையா In presence of the Lord, I am telling very சில வசனங்களை humbly. ஆவியார் தொடர்ந்து எடுத்து மனப்பாடம் செய்வேன். When God, Holy Spirit enjoins with me with some verses, I memorize it immediately. அங்க மூணு காரியம் சொன்னேன். I told three things in that verse. தூக்கி எடுக்கிறார், He raises us up, நிலைப்படுத்துகிறார், He makes us to stand, உறுதிப்படுத்துகிறார். He makes us firm. இங்க மூணு காரியம் சொல்கிறார். Here He is telling three things. நினைவா இருக்கிறார், He is mindful of துணையா us, இருக்கிறார், He is support for us, விடுவிக்கிறார். He is deliver சொல்லிட்டு us. லாஸ்டா சொல்றாரு, After that He is telling at the last, தாமதையாதீங்கப்பா, you don't delay, oh God. தாமதையாதீங்கப்பா. You don't delay, oh அப்ப God. ஆண்டவர் இரண்டாவது சொல்றாரு, So thirdly God is நீங்க telling, பொறுமையா அமைதியா இருந்தா கர்த்தர் தான் செய்ய வேண்டிய காரியங்களை தாமதிக்க மாட்டார். when you stay patiently calm, God will not delay to do the things which you have to do. அவர் நினைத்த காரியம் துணையா இருக்க தாமதிக்க மாட்டார். If you want to be a support for us, அவர் He will not விடுவிக்கிற delay. காரியம் தாமதிக்க To மாட்டார். deliver us, He will not delay. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற தாமதிக்க மாட்டார். To fulfill His word, He will not delay. அவர் காண்பித்த தரிசனம் நிறைவேற தாமதிக்க To மாட்டார். fulfill His visions, He will not delay. பாருங்க, எனக்கு தம்பிக்கு ஆசை, எப்பொழுதும் உலகம் முழுவதும் ஊழியம் செய்யணும்னு ஆசை. There was a wish for me and my brother to do ministry all over the world. இன்னைக்கு யூடியூப்ல உலகம் முழுவதும் ஜனங்கள் நம்ம செய்தியை பார்க்கறார்கள். Today in YouTube, all the people all around the world is seeing our sermons. ஆன்லைன் சர்வீஸ்ல உலகம் முழுவதும் பார்க்கறாங்க. In online service, they are seeing from all through the world. இப்ப ஆப் யார்கிட்ட வச்சுக்க, இன்னும் உலகம் முழுவதும் ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. Now if we create the app, then all over the world they'll use our app. நான் சொல்றேன் உங்களை பார்த்து, I am telling you, ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியம், விடுவிக்கிற காரியம், துணையா இருக்கிற காரியம், நினைக்க வேண்டிய காரியம் தாமதிக்காமல் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் சொன்னால் பொறுமையா இருக்க வேண்டும். if you want God to fulfill all the things which He is remembering of you, which is mindful of you, which He want to support you, which He want to help you, you want to deliver you, if it should not be delayed, then He wants you to be patient. எத்தனை பேர் ஆமென் How சொல்றீங்க? many of you say amen? கைகளை ஒரு தலையில சொல்லுங்க Raise your பார்க்கலாம். hands and say சோ hallelujah. முதலாவது ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துவார். So firstly, He'll firm the blessings. இரண்டாவது தாம் செய்ய வேண்டிய காரியத்தை தாமதிக்க மாட்டார். Secondly, He'll not delay the blessings. கடைசியாக Finally, இந்த வார்த்தை ரொம்ப தொட்டது. these words touch me more. 17ஆம் வசனம், 17ஆம் வசனம். Verses 14. 14. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி, ஏனமாய் வெட்கி நாணி, எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சை அடைவார்களாக. பின்னிட்டு லட்சை, நீங்க அடுத்த வசனம் பார்த்தா நல்லா இருக்கும். பின்னிட்டு லட்சை அடைவார்களாக. என் பேரில் ஆஹா ஆஹா என்று என் பேர்ல சொல்லுகிறவர்கள் மகன் தவ வாசிக்கிறார். நான் சொல்ற பாருங்க, ஆ ஆ ஆ ஆ என்று படிக்குமா சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. May those who try to destroy me be humiliated and put to shame. May those who take delight in my trouble be turned back in disgrace. Let them be horrified by their shame, for they said, "Ha, we got him now." இந்த வெறும் வாதாவது இங்கிலீஷ்ல தப்பா போட்டாங்க. நாலா வரும். ஆ ஆ ஆ. அன்பானவர்களே, இந்த ஆ என்பது பொறாமையை குறிக்கிறது. My dear people, ha ha ha, it's intimating jealousy. இது வந்து பொறாமையை குறிக்கிறது. It is intimating jealousy. உன்னை பார்த்தா பொறாமை. The people who see you get குடும்பத்தை jealous. பார்த்தா பொறாமை. If they see your family பிள்ளைகளை பார்த்தா பொறாமை. they get jealous. They get தொழில் வியாபாரத்தை பார்த்தா பொறாமை. They get jealous when they see your டாலன்ட்ல பார்த்தா பொறாமை. They get jealous when they see your talent. நான் சொல்ல கவலைப்படாதீங்க. Don't worry. அதெல்லாத்தையும் கர்த்தர் அழிச்சு போட்டுருவார். God will destroy everything. மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் வாசி, இங்கேயும் மூணு காரியம் வருது. மறுபடியும் வாசிங்க. I want you to read again. Here also it is coming three things. என் பேரில் ஆஹா இல்ல, சாரி 14.
14 என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் பின்னிட்டு லட்சை அடைவார்களாக. May all who want to take my life be put to shame and confusion. May all who desire my ruin be turned back in disgrace. பிராணனை தேடுகிறவர்கள் அப்படின்னா நம்மள சாகணும்னு நினைக்கிறவங்க. Who is searching to kill our life. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வெட்கப்படணும் You நினைக்கிறவர்கள். see the next, those who think that we must put to be shamed. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒண்ணும் இல்லாம போன நினைக்கிறவர்கள். In our lives we should go nothing, that we should ruin our lives. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தை சத்துருக்கள். அது அர்த்தம் வந்து I'm சத்துருக்கள். combining everything and telling it in one line, that which means that enemies. சத்துருக்களுக்கு என்ன நடக்குமாம்? லட்சை அடைவார்கள். What will happen to the enemies? They will be put to shame. மூன்றாவது குறிப்பு, Thirdly, நீ பொறுமையா இருந்தினா, when you wait நீ patiently, அமைதியா இருந்தினா, when you wait நீ calmly, ஜெபம் பண்ணிட்டே இருந்தினா, when you keep on praying, கர்த்தர் உன் வாழ்க்கையில சத்துருக்கு லட்சையை உண்டு பண்ணுவார். God will create a bash for your enemies. அப்ப மூணு ஆசீர்வாதம் சொன்னேன். So I told you 3 blessings. முதலாவது உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துவார். Firstly, God will make the blessings which you have got firm. இரண்டாவது அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை தாமதிக்க மாட்டார். Secondly, He will not delay the things which you have to do. மூணாவது சத்துருக்கு லட்சை அடைய செய்வார். Thirdly, He'll create a bash for your கர்த்தர் இந்த enemies. ஆசீர்வாதத்தை கூட சந்தோஷப்படுத்துவார். God will give all the 3 blessings and make நீங்க you happy. பொறுமையா அமைதியா இருங்க. All the thing you have to do is you want to பிரார்த்தனை wait செய்வோம். patiently. Let us pray. பரலோக பிதாவே, My loving Heavenly Father, குடும்ப துதி ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். thank you for this family praise prayer. இது கடைசி நாள் ஆண்டவரே. It is the last day, எனக்கும் Lord. என் தம்பிக்கும் லாக்டவுன் வந்த பிறகு கொடுத்த தரிசனத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊழியம். This is a ministry which we started according to your vision in the lockdown, Lord. கடந்த 5 மாதம் தவறாமல் செய்தோம் ஆண்டவரே. For the past 5 months we did it unforgettably. எவ்வளவு பிரச்சனை வந்தது, We faced so many எவ்வளவு problems. போராட்டம் வந்தது, We faced so many troubles. எவ்வளவு தடைகள் வந்தது, We faced so many obstacles. எவ்வளவு முறை மருத்துவமனைக்கு சென்றிருந்தோம். How many times we went to the ஆனா நிகழ்ச்சி hospital. தடைவிடாம 5 மாசம் நடத்தணும் But ஆண்டவரே. without hindering the ministry, we அதற்காக led it 5 நன்றியோடு months. துதிக்கிறேன், I ஸ்தோத்திரிக்கிறேன். thank you for that with a gratitude இப்பொழுதும் heart. இந்த 5 மாதத்திலே கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். Right now I am praying for the people who participated for the past 5 months. 5 மாசம் மறக்காம தவறாம 12 மணிக்கு நிகழ்ச்சி பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது நான் For the ஜெபிக்கிறேன். past 5 months, all the days those who people participated without fail and saw this program. அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. Bless each and every அவருடைய one. குடும்பங்களை ஆசீர்வதி. Bless their family. விசேஷமா 5 மாதமா டைரி எடுத்து பாஸ்டர் சொல்றாரே என்று சொல்லி கைப்பட எழுதின பிள்ளைகளுக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறேன். Especially I pray very burdeningly for the people who took their diaries out and wrote with their own hands. I pray for those people, Lord. சர்ச்சில் வேணா பாஸ்டர் பார்க்க நடக்கிறாங்க, வீடுகள் ஆங்காங்கே உட்கார்ந்து ஒரு காட்டுல மடையில டைரி எடுத்து பொறுமையா உண்மையா எழுதினார்களே In ஆண்டவரே. churches they may think that pastor is saying so they may be afraid, but in houses without anyone's knowledge they sat in each corners and they took their diaries and wrote it very truthfully. அவளுக்கு ஸ்பெஷலா நான் I ஜெபிக்கிறேன். pray very specially அவர் for எழுதின those வார்த்தைகள் people. அவர் குடும்பத்தில் வந்து பலிப்பதாக. Let the words they wrote let come upon each and everyone on the family. அந்த வார்த்தை அவர்கள் மேல் வந்து திரும்புவதாக. Let the words written back to their family. செப்டம்பர் 1ஆம் தேதி நானும் தம்பியை சேர்ந்து ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. In September 1st, me and my brother are going to join and pray for their இந்த blessing. பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதி. Bless that people. இந்த குடும்ப துதி ஆராதனைக்காக ஹெல்ப் பண்ண பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray for the people who help for this ministry. கீபோர்ட் போட்ட ஜாபஸ்காக, Jabez who play the keyboard. ஷூட் பண்ண ஜூடுக்காக, Jude who shooted the அசஸ் message. பண்ண முகில்ராஜுக்காக, Mukil Raj who assisted it. அண்டவர் டிரான்ஸ்லேட் பண்ண ஜானட்டுக்காக, Janet who translated it. பாட்டுக்கு ஹெல்ப் பண்ண ஜெருஷாவுக்காக, And Jerusha who helped for the songs. ஆண்டவரே இந்த பொருட்கள்லாம் தூக்கி சுமந்த ரமேஷ்காக, And Ramesh who took all the equipment. அவங்க எல்லாரையும் ஆசீர்வதி. Bless each and every இந்த one. ஊழியத்துக்கு 5 மாதம் ஹெல்ப் பண்ணாங்களே, They helped for this ministry for 5 past மாதம் 5 உதவி months. செஞ்சாங்களே, For past 5 months they அவளை helped. ஆசீர்வதியும். Bless each and கலந்து every one. கொண்டவளை ஆசீர்வதியும். Bless those who ஹெல்ப் participated. பண்ணவளை ஆசீர்வதியும். Bless those who helped for டைரியில this. மெசேஜ் எழுதின Bless ஆசீர்வதியும். the people who wrote the இந்த message. கடைசி நாள் ஆசீர்வாதத்துக்கு மிகுந்த பாரத்தோடு In the ஜெபிக்கிறேன். last I pray for the blessing very burdeningly. அவர்கள் ஒரு ஆசீர்வாதத்தோடு உதவி செய்யும். Let them feel a blessing. ஆண்டவரே ஜீசஸ் கஃபூட் அந்த ஆப் மினிஸ்ட்ரிக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray
pray for the Jesus Comforts You application ministry, அந்த Lord. கம்ஃபர்ட்ஸ் இந்த ஆப் செப்டம்பர் 1ஆம் தேதி நாங்க ஸ்டார்ட் பண்ணுகிறோம் From ஆண்டவரே. September 1st, we are starting the application of உலகம் Comforts You. முழுக்க எல்லா செல்போன்ல இந்த ஆப் இறங்கும்படி கட்டளையிடுகிறேன். Let it get downloaded all over the world. எல்லா ஊழியர்கள், எல்லா போதகர்கள், எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் எல்லா செல்போன்ல இந்த ஆப் இறங்கும்படி நான் கட்டளையிடுகிறேன் சுவாமி. I'm commanding it in Jesus' name. Let all the pastors, all the believers, all the people throughout the world, let use this application. எங்களுடைய நிகழ்ச்சிகளெல்லாம் அதிலே பார்த்து லட்சக்கணக்கான மக்கள் இந்த எழுப்புதல் காலத்தில் ஆசீர்வதிக்க உதவி செய்யும். I want the people to see all our programs in that app in this revival days, and they should be blessed. அதுக்கு உறுதியாக பிள்ளைகளா பொறுப்பார்க்க பிள்ளைகளா ஆசீர்வதிக்கிறேன். Please bless the people who are in charge for that. ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைகள் இந்த செய்திக்கான ஜெபிக்கிறேன், பொறுமையா அமைதியா இருக்க உதவி செய்யும். I pray for the people who are watching in this online. Help them to be patient. இன்னைக்கு செய்தி பிரகாரமாக கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்க உதவி செய்யும். According to this sermon, let them wait patiently for the Lord. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. They should not take any decisions in a hurry. அவசரப்பட்டு எதையும் பேசக்கூடாது. They should not talk anything அவசரப்பட்டு impatiently. எந்த காரியத்தை தூக்கி எறிய கூடாது. They should not throw out anything ஜெபம் பண்ணி impatiently. அமைதியா பொறுமையா இருக்க உதவி With செய்யும். prayer, with waiting, with calmness, let them take இன்னைக்கு decisions. தியானித்த ஆசீர்வாதங்கள் கிடைப்பதாக. Let them get the blessings which we அவருக்கு get இருக்கிற today. ஆசீர்வாதங்கள் நன்மைகளை உறுதிப்படுத்துவீராக. Let you make firm the blessings which they have. அவருக்கு நீ செய்ய நினைத்த காரியம் தாமதிக்காமல் துரிதப்படுத்துவீராக. Let you do the things which I have taught for them without a delay. அவருடைய பகைக்கிற, அவருடைய எரிச்சலா இருக்கிற, பொறாமைப்படுகிற, பில்லிஸ்துரை செய்வனை ஏவல் பண்ணுகிற, பின்னாடி குறை சொல்லுகிற அந்த துன்மார்க்கமான மனுஷர்கள் சத்துருக்கள் லட்சிய அடைவார்களாக. Let the people who are against those people doing witchcraft, sorcery, wizardry, those who speak about them, they be, and let bash come upon them. லட்சிய அடைவார்களாக. Let a bash come upon them. லட்சிய அடைவார்களாக. Let a bash come அவர்கள் upon them. சிரசுவே நித்திய லட்சியமதி இறங்குவதாக. Let they be crowned with a bash. சத்துருக்களை சந்தியும். Meet their enemies. நாங்கள் பொறுமையா இருக்க உதவி செய்யும். Let help us to be இயேசு patient. கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. In Jesus' name I pray. Amen. பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகம் ஆசீர்வாதப்படி நடத்தலும் இன்னும் என்று சதா கால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூலோகத்தும் ஒவ்வொருடும் இருக்க கடவுது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பலனை மறவாதே. ஆமென். இன்று மாலை 7 மணிக்கு அற்புத இரவு நம்ம டிவி நிகழ்ச்சியில் மறந்துட போறீங்க. நிறைய டிவி ப்ரோக்ராம் மறந்துடல. நம்பிக்கை டிவி வியாழக்கிழமை காலை 6:45, தமிழன் டிவி டியூஸ்டேஸ் மார்னிங் 6:30, நித்திய டிவி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறது. அது ஒவ்வொரு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காலை 7 மணி 7:30 மணி வரைக்கும் நிகழ்ச்சியெல்லாம் நோட் பண்ணி வைத்துக்குள் தொடர்ந்து கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாலை சந்திப்போம். God bless you.